ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜோதிவேல் இளவரசு சார் கேட்ட அத்தனை வாக்கியங்களையும் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க்கிங் ஸ்பாட்டில் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை வாக்கியங்களையும் சார் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுற எல்லா சூப்பர்வைசர்ஸ், இன்சார்ஜ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட நார்த் இந்தியன்ஸ் ஒர்க்கர்ஸ் நிறையா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அகைன் வி தேங்க் மிஸ்டர் ஜோதிவேல் இளவரசு சார் ஃபார் ட்ரஸ்டிங் ஆன் ஹிந்தியில் பேசலாம். பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டும். பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டும். பாதுகாப்பாக அப்படின்னா சுரக்ஷித் ரூப் சே அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பாக அப்படின்னா சுரக்ஷித் ரூப் சே அப்படின்னு சொல்லணும். வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா காம் கர்னா சாஹியே. காம்னா வேலை, செய்ய வேண்டும் அப்படின்னா கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா சுரக்ஷித் ரூப் சே காம் கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்பொழுதும் கம்பெனி சொல்கின்ற பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் கம்பெனி சொல்கின்ற பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிக்க வேண்டும். பார்க்குறதுக்கு பெரிய வாக்கியமாக இருந்தால் கூட கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் எப்பொழுதும் எப்படி சொல்லலாம்? நீங்கள் அப்படின்னா ஆப், எப்பொழுதும் அப்படின்னா ஹமேஷா. நீங்கள் எப்பொழுதும் ஆப் ஹமேஷா அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னா சுரக்ஷா உபகரண் அப்படின்னு அர்த்தம். சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, உபகரணங்கள் அப்படிங்கிறத ஹிந்திலையும் உபகரண் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னா சுரக்ஷா உபகரண் அப்படின்னு அர்த்தம். கம்பெனி சொல்கின்ற பாதுகாப்பு உபகரணங்களை அப்படின்னா சுரக்ஷா உபகரண் ஜோ கம்பெனி கஹ்தி ஹே அப்படின்னு சொல்லணும். உபயோகிக்க வேண்டும் அப்படின்னா உபயோக் கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஸோ மொத்தமாக நீங்கள் எப்பொழுதும் கம்பெனி சொல்கின்ற பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிக்க வேண்டும் அப்படின்னா ஆப் ஹமேஷா சுரக்ஷா உபகரண் ஜோ கம்பெனி கஹ்தி ஹே கா உபயோக் கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். இதனுடைய பயன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? இதனுடைய பயன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை ரெண்டாக பிரித்து கற்றுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கியா ஆப்கோ பதா ஹே. கியா ஆப்கோ பதா ஹே அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு வார்த்தை பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையும் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழில், என்று. இதனுடைய பயன் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஹிந்திலையும் அதே மாதிரி தான் இந்த என்று அப்படிங்கிறத கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கியா ஆப்கோ பதா ஹே கி இஸ்கா உபயோக் கியா ஹே அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி கியா ஆப்கோ பதா ஹே கி ராஜா கஹா ஹே அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? ராஜா எங்கே இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சொல்லி கொடுக்கும்போது இதை பேஸாக வச்சு நீங்கள் அடுத்தடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப சிம்பிள். எப்பயுமே கேள்வியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை செய்கிறீங்களா, பண்ணுறீங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கியா. அது நம்ம கொஸ்டினாக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். கியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது ஆப் ஏ சப் பாலன் கர் ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், ஏ சப் அப்படின்னா இதையெல்லாம் அப்படின்னு அர்த்தம். பாலன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுறது. பாலன் கர் ரஹே ஹை அப்படின்னா ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்குறோம். ஸோ
இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னா கியா ஆப் ஏ சப் பாலன் கர் ரஹே ஹை அப்படின்னு கேட்கணும். நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது எப்படி சொல்கிறதுன்னா மே ஜோ கஹ் ரஹா ஹூ தோடா சோச் கே தேக்கியே அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஜோ கஹ் ரஹா ஹூ அப்படின்னா சொல்வதை, நான் சொல்லி கொண்டிருப்பதை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படின்னா தோடா, யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள் அப்படிங்கிறத சோச் கே தேக்கியே அப்படின்னு சொல்லணும். நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மே ஜோ கஹ் ரஹா ஹூ தோடா சோச் கே தேக்கியே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் ஊரை விட்டு எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஊரை விட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா ஆப் அப்னே காவ் சே கிஸ் லியே இதர் ஆயே ஹை அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்னே காவ் சே அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரை விட்டு அப்படின்னு அர்த்தம். கிஸ்லியே எதற்காக, இங்கே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா இதர் ஆயே ஹை அப்படின்னு சொல்லணும். இங்கே அப்னே அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அப்படின்னு பக்கத்தில் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப் அப்னே காவ் சே அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரை விட்டு அப்படின்னு அர்த்தம். கிஸ்லியே அப்படின்னா எதற்காக, இதர் ஆயே ஹை இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆப் அப்னே காவ் சே கிஸ்லியே இதர் ஆயே ஹை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரை விட்டு எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வேலை செய்து பணம் சம்பாதிப்பதற்கு அல்லவா? இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது சிர்ஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் வேலை செய்து பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தானே, அந்த மாதிரி மீனிங்கில் பேசுவோம் இல்லையா, அதனால சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். சிர்ஃப் காம் கர்கே और पैसे कमाने के लिए है ना அப்படின்னு சொல்லணும். காம் கர்கே அப்படின்னா வேலை செய்து, और அப்படின்னா மற்றும், பைசே கமானே के लिए है அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். கடைசியில் நம்ம சேர்க்குற நா அப்படிங்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நா அப்படின்னு சேர்க்குறோம். சிர்ஃப் காம் கர்கே और பைசே கமானே के लिए है ना அப்படின்னா வேலை செய்து பணம் சம்பாதிப்பதற்கு அல்லவா அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையை எப்படி செய்யணும் சொல்லுவோம் இல்லையா, இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னா ஏக் காம் கைசே கர்னா ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த வேலையை அப்படின்னா ஏக் காம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா கைசே செய்யணும், கர்னா ஹே அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலையை எப்படி செய்யணும், ஏக் காம் கைசே கர்னா ஹே அப்படின்னு சொல்லணும். வேலை செய்யும்போது பாதுகாப்பாக செய்ய வேண்டும். வேலை செய்கிறப்போ சேஃப்டியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேலை செய்யும்போது பாதுகாப்பாக செய்ய வேண்டும். இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு பார்க்கலாம். வேலை செய்யும்போது அப்படிங்கிறத காம் கர்த்தே சமை அப்படின்னு சொல்லணும். காம்னா வேலை, செய்கிறத கர்த்தே அப்படின்னு சொல்கிறோம். போது செய்யும் போது அப்படிங்கும்போது சமை அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்யும்போது அப்படின்னா காம் கர்த்தே சமை அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பாக செய்ய வேண்டும். இது எப்படி சொல்கிறதுன்னா சுரக்ஷித் ரூப் சே கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். சுரக்ஷித் ரூப் சே அப்படின்னா பாதுகாப்பாக அப்படின்னு அர்த்தம். செய்ய வேண்டும் அப்படின்னா கர்னா சாஹியே. வேலை செய்யும்போது பாதுகாப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னா காம் கர்த்தே சமை சுரக்ஷித் ரூப் சே கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். அது மிகவும் முக்கியம். நம்ம சொல்லுவோம்ல, வேலை செய்யும்போது பாதுகாப்பாக செய்யணும், அது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் அது மிகவும் முக்கியம் அப்படின்னா ஓ பகுத் ஜரூரி ஹே அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா அது, மிகவும் அப்படின்னா பகுத், முக்கியம் ஜரூரி ஹே அப்படின்னு சொல்லணும். அது மிகவும் முக்கியம்,
ஓ பகுத் ஜரூரி ஹே அப்படின்னு சொல்லணும். இப்படி செய்தால் உங்கள் பணம் மீதமாகும் அல்லது சேமிப்பாகும். இந்த மாதிரி மீனிங்கில் சொல்லுவோம்ல, இப்படி செய்தால் உங்கள் பணம் மீதமாகும் அப்படின்னா ஐசா கர்னே சே ஆப்கா பைசே பச்சேகா அப்படின்னு சொல்லணும். ஐசா கர்னே சே அப்படின்னா இப்படி செய்தால் அப்படின்னு அர்த்தம். ஆப்கா உங்களுடைய, பைசே பணம், மீதமாகும், பச்சேகா அப்படின்னு அர்த்தம். இப்படி செய்தால் உங்கள் பணம் மீதமாகும், ஐசா கர்னே சே ஆப்கா பைசா பச்சேகா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் வேலை செய்தால் என்ன ஆகும்? இது மாதிரி கேட்போம் இல்லையா? நீங்கள் சேஃப்டி இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது மாதிரி பேசுவோம்ல. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் வேலை செய்தால் இது எப்படி சொல்கிறதுன்னா, ஆப் பினா சுரக்ஷா கே காம் கர்த்தே ஹே தோ அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், பாதுகாப்பு இல்லாமல் அப்படின்னா பினா சுரக்ஷா கே அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்தால் அப்படின்னா காம் கர்த்தே ஹே தோ அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா கியா ஹோகா, என்ன ஆகும் அப்படின்னா கியா ஹோகா அப்படின்னு சொல்லணும். ஸோ மொத்தமாக நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் வேலை செய்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஆப் பினா சுரக்ஷா கே காம் கர்த்தே ஹே தோ கியா ஹோகா அப்படின்னு சொல்லணும். உங்கள் பணமும் விரயமாகும், உடலும் விரயமாகும். சொல்லுவோம்ல, சேஃப்டி இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் பணமும் விரயமாகும், உடலும் விரயமாகும். இதை எப்படி சொல்கிறதுன்னா, ஆப்கா பைசே பி பர்பாத் ஹோகா और शरीर भी बर्बाद होगा அப்படின்னு சொல்லணும். ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, பணமும் அப்படின்னா பைசே பி அப்படின்னு சொல்லணும். விரயமாகும் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம், அதனால் பர்பாத் ஹோகா அப்படின்னு சொல்லணும். பர்பாத் ஹோகானா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அவுர் அப்படின்னா மற்றும். உடலும் விரயமாகும் அப்படிங்கிறத சரீர் பி பர்பாத் ஹோகா அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் பணமும் விரயமாகும் மற்றும் உடலும் விரயமாகும் அப்படிங்கிறத ஆப்கா பைசே பி பர்பாத் ஹோகா और शरीर भी बर्बाद होगा அப்படின்னு சொல்லணும். இது தவிர, இது தவிர அப்படின்னா இஸ்கே அலாவா அப்படின்னு சொல்லணும். இஸ்கே அலாவா அப்படின்னா இது தவிர அப்படின்னு அர்த்தம். உங்கள் குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகும். உங்கள் குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்னா ஆப்கே பரிவார் தனாவ் ஜேல்னா படேகா அப்படின்னு சொல்லணும். உங்கள் குடும்பம் அப்படின்னா ஆப்கே பரிவார் அப்படின்னு சொல்லணும். மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்னா தனாவ் ஜேல்னா படேகா அப்படின்னு சொல்லணும். உங்கள் குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்னா ஆப்கே பரிவார் தனாவ் ஜேல்னா படேகா அப்படின்னு சொல்லணும். எனவே உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, கம்பெனியின் நலனுக்காக அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னா, எனவே அப்படின்னா தோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு திரும்ப அதோட கண்டினியூட்டியாக ஆரம்பிக்கும்போது எனவே அப்படிங்கிறத தோ அப்படின்னு சொல்கிறோம். தோ உங்கள் குடும்பத்திற்காக அப்படின்னா ஆப்கே பரிவார் கேலியே அப்படின்னு சொல்லணும். உங்களுக்காக அப்படின்னா ஆப்கேலியே அப்படின்னு சொல்லணும். கம்பெனியின் நலனுக்காக, கம்பெனியின் நலனுக்காக அப்படின்னா கம்பெனிக்கே லாப் கேலியே அப்படின்னு சொல்லணும். லாப் அப்படின்னா நலன் அப்படின்னு அர்த்தம். நம்ம லாபம் சொல்லுவோம் இல்லையா, த சிமிலர் அதே மாதிரி தான். கம்பெனிக்கே லாப் கேலியே அப்படின்னா கம்பெனியின் நலனுக்காக அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்பொழுதும் எங்கும் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் எங்கும் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் அப்படின்னா ஆப், எப்பொழுதும் ஹமேஷா அப்படின்னு சொல்லணும். எங்கும், எங்கேயும் இந்த மாதிரி மீனிங்க்கு கஹீம் பி அப்படின்னு சொல்கிறோம். சுரக்ஷா கே சாத் அப்படின்னா பாதுகாப்புடன் அப்படின்னு அர்த்தம்.
செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத காரிய கர்னா சாகியே அப்படின்னு சொல்லணும். வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா காம் கர்னா சாகியே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்பொழுதும் எங்கும் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னா ஆப் ஹமேஷா கஹீம் பி சுரக்ஷா கே சாத் காரிய கர்னா சாகியே அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் எங்கும் பாதுகாப்புடன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஆப் ஹமேஷா கஹீம் பி சுரக்ஷா கே சாத் காம் கர்னா சாகியே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டீப்பாக இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க்கிங் ஸ்பாட்டில் உங்களோட ஸ்கில் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.